ராதிகா வணக்கம். நிச்சயமாக தமிழகத்தின் கனிம வளங்கள் தென்காசி மாவட்டத்தில் இருந்து புளியரை வழியாக கேரளாவுக்கு தினந்தோறும் கொண்டு செல்லப்படுகிறது. நேற்று இரவு திடீரென இன்று காலை என்று கூறலாம், கனிம வளத்துறை அமைச்சர் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த பிரபு சத்தியம் தொலைக்காட்சி செய்தியின் எதிரொலியாக இன்று அதிகாலை திடீரென புளியரை சோதனை சாவடிக்கு வந்து கனிம வள லாரிகள் எங்கு செல்கிறது, எத்தனை லோடுகள் கொண்டு போகப்படுகிறது, நடைச்சீட்டு அனைத்தும் சரியாக இருக்கிறதா என ஒரு ஆய்வினை மேற்கொண்டார். இதுபோல அதிரடி காட்சிகள் தற்போது அரங்கேற தொடங்கி இருந்தாலும் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என்பதே பொதுமக்கள் மற்றும் இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடும் சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது. பல்வேறு தரப்பினரிடம் இன்று காலை சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் பேசினோம். ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை, மக்கள் ஏமாற்றப்படுகிறார்களா என்ற கோணமே மேலோங்கி இருக்கிறது. பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் தங்களது கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இது குறித்த விவரங்களை பார்த்தபோது தற்போது பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் தமிழகத்திலேயே அதிகமான கல்குவாரிகள் உண்டு. அதற்கு அடுத்தபடியாக தென்காசி மாவட்டத்தில் தேர்தல் நடைமுறைகள் ஆரம்பித்தவுடன் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து கேரளாவிற்கு கொண்டு செல்லும் கனிம வளங்கள் முற்றிலுமாக தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் தென்காசி மாவட்டத்தில் இருந்து இந்த புளியரை சோதனை சாவடி வழியாக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான லாரிகளில் கனிம வளங்கள் கொண்டு செல்லப்பட்டுதான் வருகின்றன. இது போன்ற ஆய்வு மேற்கொள்வது, நடைச்சீட்டு இருக்கிறதா என பார்ப்பது, இது போன்ற நடைமுறைகள் கடந்த ஆட்சியிலும் நடந்ததாகவே பொதுமக்கள் நம்மிடம் தெரிவிக்கின்றனர். அதிகாரிகள் மற்றும் அரசியல் புள்ளிகள் இணைந்து மீண்டும் அது போன்றே கனிம வளங்களை கொண்டு செல்கிறார்களா என்றும் கேள்வியை எழுப்பி வருகின்றனர். கனிம வளத்துறை அமைச்சர் இந்த விவகாரம் தொடர்பாக நேரில் வந்து புளியரை சோதனை சாவடியில் ஆய்வு நடத்த வேண்டும் என்று சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் செய்தி வெளியிடப்பட்டதை தொடர்ந்து இந்த அதிகாலையில் அமைச்சர் நேரடியாக வந்து ஆய்வு மேற்கொண்டார். இருப்பினும் இத்தகைய அதிரடி ஆய்வுகள் எந்த பலனை கொடுக்கும்? தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய புள்ளிகள் மற்றும் கேரள புள்ளிகள் இணைந்து தொடர்ந்து இந்த கனிம வளங்களை கேரளாவிற்கு கொண்டு செல்கிறார்களா என்ற கேள்வி முன்னிலையாக வைக்கப்படுகிறது. ராதிகா, தமிழகத்தின் சொந்த தேவைகளும் வளர்ச்சி திட்டங்களுக்கும் கனிம வளங்கள் தேவைப்படும் பட்சத்தில் நமது மாநில வளங்களை அண்டை மாநிலங்களுக்கு கொள்ளை போக விடுவதற்கு என்ன காரணம் என்ற கேள்வியும் எழுக்கப்படுகிறது. சமீபத்தில் பார்த்தீர்கள் என்றால் கேரள முதல்வர் ஒரு ரயில்வே திட்டத்திற்காக அங்கிருந்த மலைகள் மற்றும் நீர்நிலைகளை அளிப்பதற்கு மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து அந்த திட்டத்தையே கேரளாவில் தற்போது ரத்து செய்திருக்கிறார்கள். இது போலவே தமிழ்நாட்டில் இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் தென்காசியில் இருந்தும் தமிழகத்தில் இருந்து எந்த ஒரு அண்டை மாநிலத்திற்கும் கனிம வளங்கள் கொண்டு செல்ல முற்றிலுமாக தடை விதிக்க வேண்டும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் என்ற கருத்து பல்வேறு தரப்பினராலும் முன்வைக்கப்படுகிறது. இது போன்ற கொள்கை முடிவுகளை எடுக்கும் அடிப்படையில் தான் இந்த அரசுக்கு பொதுமக்கள் பேராதரவை வழங்கியதாகவும் பல்வேறு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். டாஸ்மாக் விவகாரம் அல்லது கனிம வள கடத்தல் விவகாரத்தில் இதுவரை எந்த ஒரு தீர்க்கமான உறுதியான கொள்கை முடிவும் தமிழக வெற்றிக் கழக அரசால் அறிவிக்கப்படவில்லை. இதன் மூலம் முக்கியமாக கொள்கை முடிவுகள் எடுத்து அதனை செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணமே அனைத்து தரப்பினரிடம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. ராதிகா, இதுவே தற்போது இருக்கும் நிலவரம். ராதிகா.